லட்சம் போடுறேன்னு சொல்லி முதல்ல ஓட்டை ஏமாத்தி வாங்கிட்டாரு. இப்போ ராமர் கோயிலை காட்டி ஏமாத்தி வாங்குறாரு. இந்திய மக்கள் என்ன முட்டாள்களா? கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஞானோதயம் இருக்காதா? அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து பெரிய பண முதலைகளை உருவாக்கும் இந்த பாரதிய ஜனதை அரசை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் இந்திய மக்களுக்காகத்தான் இது. பாண்டிச்சேரிக்கோ தமிழ்நாட்டுக்கோ வடநாட்டுக்காக இதை பேசவில்லை. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டும் போராடக்கூடாது, நீங்களும் சேர்ந்து நமது ராகுல்ஜியுடன் கைகோர்த்து போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவர்களை அவமானப்படுத்திய இந்த இந்திய மக்களுக்கு இதை நன்றாக உணர வேண்டும். ஏனென்றால் மக்கள் இந்த இந்தியாவுக்காக ரத்த சிந்திய குடும்பம் எது? இப்போது பணத்தை சுருட்டி தலைவர்களும் கொள்ளையடித்துக் கொண்டு இருப்பது இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி முதல்ல ஓட்டை ஏமாத்தி வாங்கிட்டாரு. இப்போ ராமர் கோயிலை காட்டி ஏமாத்தி வாங்குறாரு. இந்திய மக்கள் என்ன முட்டாள்களா? கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஞானோதயம் இருக்காதா? அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து பெரிய பண முதலைகளை உருவாக்கும் இந்த பாரதிய ஜனதை அரசை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் தான் இப்போது இந்த பிரஸ் மீட்டிங்கை கூட்டியிருக்கிறோம். மக்கள் அமைதியாகவும் அவர்களுடைய வறுமையை போக்குவதற்காகவும் தான் நம் இந்திய மக்களாகிய நாமல் உணர வேண்டும். ஏனென்றால் ஒரு மணிப்பூரில் நடந்த ஒரு பெண்ணிற்கு நடந்த கொடுமையை மறுபடியும் கொண்டு வரக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய திட்டம். மகளிர் அனைவரும் கொதித்து எழுந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களின் வறுமை அந்த அளவுக்கு நீடித்து உள்ளது. எந்த காலத்திலேயாவது பூண்டு 500 ரூபாய்க்கு வித்துக்குதா, 600 ரூபாய்க்கு வித்துக்குதா? சற்று இந்திய மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்திய மக்களுக்காகத்தான் இது. பாண்டிச்சேரிக்கோ தமிழ்நாட்டுக்கோ வடநாட்டுக்காக இதை பேசவில்லை. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டும் போராடக்கூடாது, நீங்களும் சேர்ந்து நமது ராகுல்ஜியுடன் கைகோர்த்து போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். விழித்து எழுந்து நமது எந்த அரசியல் இந்தியாவுக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து செயல்பட வேண்டும் என்று மகிழா காங்கிரசின் சார்பாக நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.